வணக்கம், நான் உங்களுக்கு எல்கேஎஸ் 3.0. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். 31/5/2025க்கான ஒரு கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு 31 இருக்குல்ல, இப்போ மே மாதமா, அப்போ 31 இருக்குது. ஓகே, நம்ம எங்கே கவர்மெண்ட் சம்பளம் வாங்கினால 31ஆந்தேதியெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நம்ம ப்ரைவேட்டு தானே, அதனால் கொஞ்சம் யோசிச்சு காலண்டரை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, வாங்க கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி வந்து கேரளா கெஸ்ஸிங் போட போகிறேன். இது வந்து ஆல் போர்டு மெத்தடு தான். ஆல் போர்டு சிங்கிள் நம்பர்லாம் இல்லைங்க, 2 நம்பரு. சிங்கிள் நம்பர் வந்து நான் அப்கமிங்கில் நான் தரேன். இப்போதைக்கு 2 நம்பர், அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ஆல் போர்டு வருது. அது எப்படி வருதுங்கிறது தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு 5 days ரிசல்ட் எடுத்துக்குவோமா. லாஸ்ட் ஒரு 5 days ரிசல்ட் எடுத்துக்குவோம். இதுதான் செக் பண்ண போகிறோம். 671 411 இது கால்குலேட்டர் ட்ரிக்கு தான். ஓகேங்களா, வகுத்தல் முறையில் எடுக்கிறது தான். 671 411 வகுத்தல் போட்டுட்டு, நம்ம இது வந்து ஃபார்முலா நம்பர்லாம் கிடையாது. இது சும்மா சிம்பிளான கால்குலேஷன் தான். இது பேசிக்காக தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க புரியாதவங்க புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. டைமிங்லாம் வருது, டைமிங்லாம் வருது. சரி, விஷயத்துக்குள்ளே போவோம். இருக்கா 2 மாதத்துக்குள்ளே திட்டுறீங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. இந்த நம்பருக்கு வந்து நம்ம பவர் எடுத்து வகுக்க போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 6 7 1 4 1 1 இதுக்கு வந்து பவர் எடுத்து அப்படியே வகுக்க போகிறோம். வகுத்து எந்த நம்பரில் எந்த இடத்துல ஆல் போர்டு எடுக்கிறங்கிறது தான் ட்ரிக்கு. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நம்பருக்கு பவர் தான் அங்கே நான் வைக்க போகிறேன். 6க்கு பவர் 1, 7க்கு பவர் 2, 1க்கு பவர் 6, 4க்கு பவர் 9, 1க்கு பவர் 6. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு எந்த இடத்துல எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்க் பண்ணி காமிச்சிட்றேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லை, ஆல் போர்டு வந்து இந்த ஏஎன்சி போர்டு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இந்த ஏ போர்டு அண்டு சி போர்டை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஏஎன்சி போர்டை ஆல் போர்டாக எடுத்துக்கிறோம். அப்போ 2 8 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஆல் போர்டு 2 8 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஆல் போர்டு 2 இல்லைனா 8 மறுநாள் வந்திருக்கணும். ஓகேங்களா, 2 8 இல்லாமல் ஆட்டம் இல்லை. இல்லை, மேக்ஸிமம் டபுள்ஸாக வர நம்பரை சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 8னா 2 8 இருக்குது. அப்போ நீங்கள் 8 ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். டபுள்ஸ் நம்பரை ஆல் போர்டு பண்ணிக்கலாம். மறுநாள் உங்களுக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 048 8 சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, 048 8 சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. 048 8 சி போர்டு இங்கே பாஸ் ஆகிருக்கு. இல்லைங்களா, இப்போ வந்து 245 048 வகுத்தல். கொஞ்சம் பொறுமையாகவே நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காண்டி. அப்படியே என்னோட சொல்கிறேன். இந்த நம்பருக்கு பவர் எடுத்து வகுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. 7 9 0 5 9 3. ஓகேங்களா, அப்போ மறுநாள் வந்து 3 9 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஓகேங்களா, 3 9 இல்லாமல் ஆட்டம் இல்லை. 3 9 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஏ அண்ட் சி போர்டு தான் எடுத்துக்கிறோம். 3 9 இல்லாமல் ஆட்டம் இல்லை. என்ன ரிசல்ட் பார்ப்போம். 048க்கு மறுநாள் 956 9 ஏ போர்டு பாஸ். ஓகேங்களா, 956 9 ஏ போர்டு இங்கே பாஸ் ஆகிருக்கு. 3 9 இல்லாமல் ஆட்டம் இல்லை. 9 ஏ போர்டு பாஸு. இப்போ வந்து 480 956 956 வகுத்தல் 9 3 5 4 0 1 5 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஓகேங்களா, 5 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஆல் போர்டு மறுநாள் 5 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை. இங்கே நம்பரை பாருங்கள், 514 இருக்குது. அப்போ அந்த டபுள்ஸ் ஜோடி பிடிக்கிது பாருங்கள், பக்கத்துலேயே 1, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது பாருங்கள். மறுநாள் ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும். 956 அடித்த மறுநாள் 134. அப்போ அங்கே 14 அங்கேயே ஃபேர் கிடச்சிருச்சு உங்களுக்கு. 14 நமக்கு 5 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை. 4 பாஸு. அந்த 1 டபுள்ஸாக இருக்கிற நம்பருமே ஆல் போர்டாக வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து 423 இதுலேயே ஃபேர் கிடைக்குங்கிறது சொல்ல வரேன், நான் வேறு எதுவும் சொல்ல வரல. இதுலேயே ஃபேர் கிடைக்கிது. பக்கத்தில் உள்ள நம்பரை ஏபிபிசி போட்டாலே ஃபேர் கிடைக்கிது. 423 134 423 வகுத்தல் 9 7 8 6 8 9. ஓகேங்களா, இப்போ 6 8 9. ஓகே, 9 7 8 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ 4 2 இல்லாமல் ஆட்டம் இல்லை.
ஓகேங்களா. 2 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை. 134க்கு மறுநாள் என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்ப்போம். 4 2 இல்லாமல் ஆட்டம் இல்லை. 249 ரிசல்ட். ஓகேங்களா. 2 பாஸு 4 பாஸு, 2 பாஸு 4 பாஸு. ஓகேங்களா. இப்போ 318 249 318 249 வகுத்தல் 8 6 3 7 9 4. ஓகேங்களா. 3 8 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஓகேங்களா. 3 8 இல்லாமல் ஆட்டம் இல்லை. 3 8 இல்லாமல் ஆட்டம் இல்லை. இல்லையே ஃபேர் கிடைக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 948. இல்லை 948. இன்றைக்கி வந்து நமக்கு 3 8 இல்லாமல் ஆட்டம் இல்லை. 8 ஆல் போர்டு அடிச்சிருக்கு. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு சி போர்டு அடிக்குது. வர நம்பர் வந்து ஏ போர்டு சி போர்டு பாஸ் ஆகுது மெஜாரிட்டியாக. அதை நீங்களும் போட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. அப்போ நாளைக்கான என்ன கெஸ்ஸிங்னு பார்த்துருமா. 31ஆந்தேதிக்கு 325 948 325 948 வகுத்தல் 8 7 0 4 9 3 4 9 3. நாளைக்கு 4 3 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஓகேங்களா. நாளைக்கு 4 3 இல்லாமல் ஆல் போர்டு இல்லை. ஆல் போர்டு இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஆல் 4 தான் ஸ்ட்ராங் பண்ணுறேங்க. டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் தான் நிற்கிது நம்பர். அதனால் நான் 4 தான் ஸ்ட்ராங் பண்ணுறேன். 4 சப்போர்ட்டுக்கு 3 4 3 இல்லாமல் ஆட்டம் இல்லை. இது மேக்ஸிமம் ஏ போர்டு சி போர்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபேர் இதுலேயே வருது பாருங்கள். ஒரு 47 74 47 74 44 எப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. 44 இன்னும் வந்து 0440 0440. ஓகேங்களா. இதோட நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம். கடைசியாக 0 போட்டது 6 மாதிரி வச்சு. ஓகே. இதுதான் நாளைக்கான ஃபேரு. ஓகேங்களா. அது மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி டியர் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஆல் போர்டு 4 3 தான் கொடுத்துருக்குறேன். இல்லை 4 3 தான் ஆல் போர்டு. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம டியருக்கு வந்து இன்றைக்கி பி போர்டு மெத்தட் போட்டிருந்தோம். டியருக்கு பி போர்டு ட்ரிக் வேணுங்கிறவங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ போய் பார்த்தீங்கன்னாக்கா பி போர்டு ட்ரிக் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து டியருக்கு வந்து 4 9 கொடுத்துருந்தோம் பி போர்டு. இன்றைக்கி பி போர்டு 4 பாஸ் ஆனிச்சு. டியருக்கு பி போர்டு 4 பாஸ் ஆனிச்சு. ஓகேங்களா. நான் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர வீடியோவில் கேரளா கெஸ்ஸிங்க்கு ஏபிபிசி 3 டிஜிட் நம்பர்லாம் நான் கண்டிப்பாக தரேன். இப்போதைக்கு கேரளா கெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால ஆல் போர்டு ட்ரிக்கோட இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களோட நண்பர்களோட குறிப்புகளுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போடுறத விட நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு ட்ரிக் வீடியோட சந்திக்கும் விடைபெறுவது நான் உங்கள் KL Guess 3.0. தேங்க்யூ டு ஆல். நன்றி மக்களே.